நெசவாளருக்கு வந்து 300 யூனிட் ஆக்கப்படும் சொல்லி எடப்பாடி வாக்குறுதியில் அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க சார், எலெக்ஷன் நடக்குது பாருங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் சொன்னோம், இப்போட 200லேருந்து 300 ஆக்குறது தளபதி தான். அதே பவர் லூம்ஸ் கூட அதே மாதிரி 750 தான், 1000 ஆக்குறது நம்ம தான். முதல்ல எடுத்தாந்தது நம்ம கலைஞர் தான். அதனால சொல்றது எப்படி வேணா சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, அது நீங்கள் என்ன பண்ணீங்க? பொங்கலுக்கு இப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நிறுத்தத்துக்கு. எங்கள் தலைவர் சூரகமாக கவ்வால்னு சொல்லிட்டு 200 ரூபாய் சேர்த்து 5000 முதல்ல சொல்லும்போது எப்படி சாத்தியன்னு சொன்னார் இல்லை? சொன்னாரா? அவர் பைத்தியம் சொன்னார் இல்லை? எப்படி எங்கள் தலைவர் அவ்வளோ சூழ்நிலையோட ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து எப்படி கொடுத்துன்னு வர்றாரு, அதுக்கு வந்து இப்போ கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்றாரு அவரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 2000 மட்டும் இல்லை 10,000 கேட்குறாங்க. எப்படி கொடுப்பாரு? டாக்ஸ் ஏற்றிட்டாங்க. இப்போ இவர் என்ன ஏற்ற போறாரு? அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை. எங்கள் தலைவர் அதெல்லாம் இந்த நோக்கம் பாருங்கள், இது யாரும் சிந்திக்காது. மினி கைத்திருப்போங்கான்றது ஒரு ஏக்கர் நாங்களே தான் போட்டோம். 2 கோடி இருந்தது, 5 கோடி வாங்கி கொடுத்துட்டு ஒரு 5 பேர் என்டர்பிரைசஸ் நடத்துறதுக்கு. நெசவு கூலி உங்களுக்கு மினிமம் 800 ரூபாய், 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாரும் நினச்சே பார்க்கல. அந்த மாதிரி ஒன்று சிந்திச்சு போட்டார் நம்ம தலைவர். சொன்னது மட்டும் இல்லாத, இதெல்லாம் சொல்லாது, சொன்னது மட்டும் இல்லாத பெயராக ஒரு முதலமைச்சர்.